ஒருத்தர் எந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தன்னோட மனைவி கேட்காம ஆரம்பிக்க மாட்டாரு. என்ன மனைவி சொன்னா சரியா இருக்குன்னு அவர் நம்பிக்கை. மனைவி சொல்லி முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சாரு. அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறாரு சக்சஸ்ஃபுல்லா. அதனால அதுக்கப்புறம் மனைவி கேட்காம எதுவும் செய்ய மாட்டார் தொழிலை பொறுத்த வரைக்கும். இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது, தொழில் நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு 2 பேருக்குள்ள சண்டை. குடும்பம்னு சண்டை வரும்ல, பிரச்சனை வரத்தான் செய்யும். அது புருஷன் முன்னாடினா கட்டாயம் பிரச்சனை வரும். அந்த மாதிரி வந்துருச்சு. ஒருத்தர் பேசிக்கல, ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்ப அவரோட நண்பர் ஒருத்தர் பார்க்க வராரு. அவரை இந்த மாதிரி ஒரு நல்ல தொழில் இருப்பா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் என் கையில இல்ல, நான் தொழில் பண்றேன், நீ இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்கிறாரு. 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் நல்ல 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் வந்த நண்பர் சொல்றாரு. சரிப்பா, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிரு. சரிப்பா, நான் போய் எல்லாம் ரெடி பண்றேன், நீ பணத்தை ரெடி பண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு நண்பர். போனதுக்கு அப்புறம் மனைவி கேட்கறாங்க, கால் கேட்டுட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்றது. என்ன நண்பர் அந்த போல் இருக்கு, என்ன சொல்றாருன்னு. உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போ, சும்மா எங்களுக்கு தெரியும், நீ எல்லாம் தள்ளிடாத அப்படின்னு கோவத்துல அந்த சண்டை மனசுதான் கோவம். உடனே அந்த அம்மா சொல்லுது, எனக்கு என்னவோ சரியா படல, ஏன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, 15 லட்சம்ன்றது, பார்த்துங்க, யோசிச்சுக்குங்க, செய்யணுமா என்னன்ற யோசிச்சுங்க, இப்போ இருக்க சொல்லிங்க, தேவையில்லை நமக்கு தொழிலே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உன் வேலையை பார்த்துட்டு போமா, எனக்கு தெரியுமா, நீ எல்லாம் சொல்ல வேண்டிய எனக்கு அப்படின்னு ஒரு இதோட ஆன்சர் பண்ணி பணத்தை நண்பர் வர்றாரு, பணத்தை கொடுக்குறாரு, தொழில் ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மாதம் ஓடுது. 6 மாதம் கழிச்சு அந்த நண்பர் வர்றாரு, தலையில் துண்டை போட்டு வர்றாரு, அப்படி சோகமாக வர்றாரு. என்ன நஷ்டமா போச்சு நண்பா அப்படின்னு அந்த நண்பர் சொல்ல இவர் ரொம்ப கஷ்டமாகி வருது. என்ன பண்றது, நண்பராச்சு, அப்படியே பணத்தை கேட்க முடியும். அவரும் கையில காசு ஒண்ணும் இல்லை. அப்படியே முழிக்கிறாரு. அப்படியே மனைவி மூஞ்சியை பார்க்கவே முடியல அவருக்கு வீட்டுக்குள்ள. அப்படியே மனைவி வர்றாங்க, பார்த்துதான் இருக்காங்க நடந்ததெல்லாம். பரவாயில்ல, போட்டோம் விடுங்க, 15 லட்சம் தானே, போயிட்டு போகுது, ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. இதுக்கு தான் நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, இந்த தொழில் அவர்கிட்ட பணம் போடுறீங்க நீங்க, ஆனா அவர் என்ன தொழில் பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த தொழில் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத ஒரு தொழில எதுக்கு பணம் போடுறீங்க? அதனாலதான் அந்த தொழில் பண்ண வேணாம்னு சொன்னேன். அது நஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்ம செய்யற தொழில் நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்றோம், எப்படி செலவு பண்றோம், வரவு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். இப்ப பாருங்க என்னாச்சு, அவர் தொழில் பண்ண முடியாம தோத்து போயிட்டாரு. நஷ்டம் நமக்கு தான். தன்னோட தவற உணர்றாரு, மனைவிட்ட சாரிமா அப்படின்றாரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தொழிலா இருக்கணும். ஒன்று அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும், அது சம்மந்தப்பட்ட படிப்பு பிளஸ் அனுபவம் ரெண்டுமே இருக்கணும். இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்க தான். நீங்க தொழிலை தாராளமாக செய்யலாம். படிப்பு இருக்கு, அனுபவம் இருக்கு. 2வது அனுபவம் இருக்கு. படிப்பு இல்லை, அந்த தொழில் சம்மந்தப்பட்ட படிப்பு இல்லை, பட் அனுபவம் ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கு, பண்ணலாம், ஒரு அளவுக்கு பண்ணலாம். 3வது படிப்பும் இல்லை, அனுபவம் இல்லை, தொழில் என்னன்னு தெரியாது. புரோட்டா கடை போடுறீங்க, புரோட்டா போட தெரிஞ்சாதான் நீங்க புரோட்டா கடை போடாமல் மாஸ்டர்ல என்ன பண்ணுவீங்க, கடை மூட முடியுமா? 3 நாள் 4 நாள் வரல, நஷ்டம். ஸோ என்ன தொழிலும் நம்ம தெரிஞ்சு செய்யணும். நம்ம நேர்பார்வையில் எந்த தொழில் இருக்கணும், நம்மளோட பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்மளோட மேற்பார்வை இருந்தால் தான் இந்த தொழில் ஜெயிக்கும். பணத்தை போட்டுட்டு பிரான்ச்சைசி மாடல்லாம் இன்னைக்கு தோல்வி மாடல் தான். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் சம்மந்தமாக பேசுறாங்க, பட் அவங்களுக்குலாம் தெரியாது தொழில் என்னன்னு. சும்மா அடிச்சு விடுறது, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாபம் வரும், அது வரும்ட்டு. இந்த மாதிரிலாம் தொழில் பண்ணவே கூடாதுன்றதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நல்ல சிந்தனையில் வைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன்.